நான்லாம் எப்படி படித்தேன்? காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிப்பேன் சார். 7 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு ரெடியாக இருந்தால் அப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விடுவார். 9 மணிக்கு ப்ரேயரு. நாங்களும் படித்தோம், மார்க் வாங்கினோம், இன்றைக்கி வேலை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கெலாம் பாருங்கள், பால்வாடி பையில கூட போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம், அந்த அண்ணன் சொல்கிறாரு பாருங்க, ஆமாம் ஆமான்னு. ஏன்னா அவருக்கு தானே தெரியும், காலையில் ரெடி பண்ணி அனுப்புறதே அவர் தானே. இந்த பால்வாடி எல்கேஜி பையில காலையில் விடிஞ்சு விடியாமல் 5 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு ஒரு குண்டான் தண்ணி அவன் தலையில் ஊற்றி ஒருத்தன் சோப்பை போடுறான், ஒருத்தன் ஷாம்பை போடுறான், ஒருத்தன் பேண்ட்டை மாட்டுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பெல்ட்டை மாட்டுறான், ஒருத்தன் டையை மாட்டுறான். அப்படியே மூஞ்சில் பவுடர் அடித்து பப்புன்னு மாதிரி அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு கொத்தனார் சிமெண்ட தண்ணியில் குழச்சி செவத்தில் அடிக்கிற மாதிரி இட்லியும் சட்னியும் புரட்டி வாயில் அந்த தின்னு தின்னு அப்படின்னு வாயில் திணிச்சு அவனை கூட்டு வந்து நிற்க வச்சு இந்த பக்கம் வாட்டர் கேனு, இந்த பக்கம் லஞ்ச் பேக், முதுகில் ஒரு புத்தக மூட்டையை மாட்டி வாசலில் கொண்டு போய் நிற்க வச்சா 7 மணிக்கு மஞ்சள் கலரில் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே ஒரு வண்டி வரும். அதுதான் ஸ்கூல் வேனு. அதில் ஆல்ரெடி ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பான். 51வது ஆளா புளிப்பானையில் புளியை திணிக்கிற மாதிரி இவனை உள்ள திணிச்சிட்டு இந்த அம்மா வெளியே நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எங்க அம்மாவை பார்த்து டாட்டா சொல்லு. அவன் உள்ள இருந்து அழுதுகிட்ட நீ அம்மாவே இல்லை, நீ அம்மாவே இல்லைங்குவா. இன்னைக்கு கல்வியா இல்லை சார். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விழாக்களுக்கு அரசு சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாதிரி அற்புதமான விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பழக்கப்படுத்தினீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆனால் உண்மையிலே சார், நான் என்னதான் வந்து கல்யாணம் ஆனவங்கெல்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனைவியெல்லாம் நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. என்னுடைய மனைவிக்காக ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கும் பாப்போம். அந்த மகராசி மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க உண்மையிலேயே. ஏன் தெரியுமா? நான் இந்த மாதிரி எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன், பட்டிமன்றம் பேசுகிறோம், அந்த மாதிரி கோயில் திருவிழா கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறோம். போயிட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு மறுநாள் அதிகாலையில் 3 மணி 4 மணி, சில நேரங்களில் விடிஞ்சிடும், 6 மணி கூட ஆகிடும். ஆனால் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்காக சாப்பிடாம பட்னியாக காத்திருப்பா. நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க என் மனைவிக்காக. நிஜமாங்க, நான் போகிற வரைக்கும் சாப்பிடாம காத்திருப்பா. ஏன் தெரியுமா? நான் போய் தானே உழ வைக்கணும் பாருங்க. இல்லைன்னா பட்னி தான். ஆண்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க, இப்போல்லாம் புதுசாக கல்யாணம் ஆக போகிற ஆண்களும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, சமைக்க கற்று வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பொண்ணு பார்க்க போகிற வீட்டில் மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுதான்னு கேட்குறாங்க. புதுசாக சேர்த்துருக்குறாங்களா ரெசியூமில். மாப்பிள்ளைக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சா டிக்கு, இல்லைன்னா ரிஜெக்டடு. ஆமாம், ஆனால் சமையல் வேலையில் தான் என் பொண்டாட்டி எப்படின்னா, இந்த வேலை பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உண்மையிலே எல்லா வேலையும் அவள் தான் பாப்பா. வீட்டில் எல்லா வேலையுமே அவள் தான் பாப்பா. நான் துணி துவைப்பேன் அவள் பாப்பா, நான் பாத்திரம் விளக்குவேன் அவள் பாப்பா, நான் வீட்டை பெருக்கவே அவள் பாப்பா. எல்லா வேலையுமே அவள் தான் பாப்பா. இன்னைக்கு தேதி 1ஆம் தேதி ஆயிடுச்சுல, மாதம் பிறந்துருச்சு. எங்கேருந்து தான் என் பொண்டாட்டிக்கு என் மேலே பாசம் வருமோ தெரியாது. அத்தான் 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 வீட்டுக்கு போனால் அந்த 1ஆம் தேதி ஆனால் போதும், வாங்கத்தான் 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 அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன் தெரியுமா? அந்த சம்பள கவரை வாங்கத்தான். வேற என்னத்துக்கு? 1ஆம் தேதி ஆனால் சம்பளத்தை கொடுத்தா நீ ஹஸ்பண்டு, இல்லைன்னா அன்னையோட நீ சஸ்பெண்டு. அண்ணன்லாம் பாருங்க, வேகமாக ஒரு குறிப்பு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் கல்யாணம் ஆன ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் மனைவிட்ட நீங்கள் எதுவும் அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா 2 விஷயம் சொன்னால் போதும். எது பண்ணாலும் ஒன்று சரிமா இல்லை சாரிமா. இதை மட்டும் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஓஹோன்னு போகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலே உங்கள் எல்லாரையும் பார்த்து அண்ணே ஹலோ 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 நடுவில் கட்டாமல் பார்த்துக்கண்ணே ஹலோ. உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. யாரு பெத்த பிள்ளையோ நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டுனா எப்படி? நிஜமாவே எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் போய் நம்ம பேசுகிறோம். கல்யாண வீடு, காது குத்து வீடு, எல்லா இடங்கள்லையும் போய் பேசுகிறோம். இந்த மாதிரியான நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தக்கூடிய இப்படி ஒரு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக அவங்க வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த துரைக்கண்ணன் சார் அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எத்தனை பேருக்கு மிமிக்ரி பிடிக்கும்? நல்ல ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாமே. பலகுரல் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். எல்லாருமே நிறைய பேர் பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்க. லேடிஸ்லாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரலாமே. நான் பேசுறது கேக்குதா?
அக்கா நான் பேசுறது கேக்குதாக்கா? அக்கா மஞ்சள் சாரி போட்டிருக்க அக்கா, நான் பேசுறது கேக்குதாக்கா? ஓகே ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு பிடித்தமான நிறைய நடிகர்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவங்கெல்லாம் ஒருத்தராக கூப்பிட்டுலாமா? சவுண்டு பத்தல. சூப்பர் சூப்பர். இங்க வந்து தலை ஃபேன்ஸ், தலை அஜித் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தட்டலாம், இல்லைன்னா சவுண்டு கொடுக்கலாம் நல்லா. தலை அஜித் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? தளபதி விஜய் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளவுதான சவுண்டு? தளபதி விஜய் ஃபேன்ஸ் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிடலாம். எனக்கு உங்களுக்கு ஒரு கண்டிஷன், ஓகேவா? உங்களுக்கு ஒரு சில நடிகர்களை பிடிச்சிருக்கும், ஆனா ஏதோ புள்ள பாவம் இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கான், வாய்ஸ் நல்லா இருந்தா நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம், சரியா? எனக்கு இவரை தான் பிடிக்கும், இவருக்கு தான் கை தட்டுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஓகேவா? ஏன்னா கீழே இருக்கக்கூடிய மக்கள் நீங்க உற்சாகம் கொடுக்கிற உற்சாகத்துல தான் மேல இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது இருக்குது. இதோ உங்களுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாமே. இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, மேலும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தமிழ் மக்களே, நிஜமாவே ஒரு 2 நாள் முன்னாடி இது மாதிரி திருவாரூர்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார், நமக்கு ஷூட்டிங் இருக்கு, நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்மளால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். சார், இது ஒன்றும் சாதாரணமான நிகழ்ச்சி இல்லை. அது மாதிரி இது வந்து ஒரு புத்தக திருவிழா. அது மட்டும் இல்லாம திருவாரூர் மக்கள் எல்லாம் உங்களை நீங்க வருவீங்க அப்படி சொல்லி எல்லாரும் வர்றாங்க அப்படி சொன்னாங்க. இதெல்லையா நீ முதல்ல சொல்லணும். போடுறா டிக்கெட் அப்படி சொல்லி ஹைதராபாத்ல இருந்து திருச்சிக்கு பிளைட்ல வந்து திருவாரூர் மக்கள் வர்றாங்க அப்படி சொன்னா நான் வர்றேன் அப்படி சொன்னேன், வந்தா நிக்கிற பேசுறேன். நிஜமாவே உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நான் ஆணித்தரமா நம்புற ஒரே விஷயம் என்ன அப்படி சொன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி பெறணும் அப்படி சொன்னா ஒண்ணு தன்னை படைச்ச அந்த ஆண்டவனை படிக்கணும், இல்லை அப்படின்னா புத்தகம் படிக்கணும். அதனால உங்க பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுத்து புத்தகம் படிக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா யோகா பண்ணணும், யோகாசனம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில யோகாசனத்தை உங்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். நம்ம ஊரு பொண்ணுங்க, நம்ம ஊரு லேடிஸ் பண்ற, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க பண்ற ஒவ்வொரு வேலையிலேயே ஒவ்வொரு யோகாசனா இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. குடிஞ்சி நிமிந்து கூட்டி பெருக்கி கோலம் போட்டா கூர்மாசன உத்கட்டாசனா முதுகெலும்புக்கு நல்லது. முறுக்கி புளிஞ்சு அடிச்சு துணி துவைச்சா அர்த்த உத்தாராசனா கைக்கு விரலுக்கு நரம்புக்கு நல்லது. கொடுத்து தூக்கி இடுப்புல வச்சு நடந்தா தாடாசன பாஸ்பபங்கி இடுப்புக்கு நல்லது. மண்டி போட்டு நமஸ்காரம் பண்றாங்களே நம்ம நாட்டு கலாச்சாரம், அது ஒரு ஆசனா. அஸ்தி விசுஸ்தா. நம்ம நாட்டு ஏழைங்களுக்கு வறுமையிலே உடம்பு கிண்ணன்னு இருக்கு, ஏன் தெரியுமா? உச்சி வெயில தலைக்கு மேல கல்ல தூக்கி நடந்து போறாங்களே, அப்படி போகும்போது உடம்பு நேராகுது, உடம்புல இருக்கிற 6 சக்கரங்களும் சீராகுது. மூலாதாரம், சுவாசிஸ்தாரம், மணிப்புரம், அனாதா, விஷுத்தா, ஆக்னா. மூலாதாரத்துல இருந்து குண்டலரி சரசாரத்துக்கு போகுது. அண்டர்ஸ்டாண்ட் பேபி? நிஜமாவே இந்த திருவாரூர் மக்களை பார்த்ததுக்கு, இப்படி ஒரு அற்புதமான புத்தக திருவிழாவை நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையோ நன்றிகளையோ தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நல்ல ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாமே. அடுத்ததா யாரை கூப்பிடலாம்? கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கூப்பிடலாமா? நல்ல ஒரு பலத்த கைதல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஏய், அங்க என்னடா இங்க சத்தம்? கம்முன்னு இருக்க மாட்டியா? எனக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல? கண்ணு செவக்கும், கண்ணன் துடிக்கும், காலு அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் எல்லாம் வெடிக்கும்டா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே திருவாரூர்ல நடக்கிற இந்த புத்தக திருவிழாக்கு வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
ஏன்னா உண்மையிலே உங்க பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாங்கி படிக்க சொல்லுங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்கன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அம்மா நல்லா இருக்கீங்களா? உங்களை தாமா கேட்கிறேன். நான் வெளியே போயிட்டு பசியோட வீட்டுக்கு வரும்போது பசிக்குதான்னு கேட்காமலே வயிறார சோறு போட்டீங்களே, ஆனா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை பாத்தீங்களா? நான் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு, இன்னைக்கு சொல்றதாண்டா என்னைக்கும். பெத்தவங்களை மதிக்காத புள்ள இல்ல, பெத்தவங்களை மதிக்கலன்னா அவன் புள்ளையே இல்லடா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டா தெரியும்ல. புயல் அடிச்சு பொழைச்சவன் கூட இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் கிடையாது. அண்ணே என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? பைக் செட்டுக்காரன் தெரியும்ல, கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல. பார்த்துக்குங்க. இதை பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பேன், யாரும் தப்பா நினைக்க வேணாம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது அவனை பல கேலி கிண்டலுக்கு ஆளாக்குறீங்க. ஆனா அதுவே அவர் போனதுக்கு அப்புறம் மறைஞ்ச பிறகு அப்படி வாழ்ந்தாரு இப்படி வாழ்ந்தாரு, நல்ல மனுஷன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. என்னைக்குமே மற்றவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட பெத்தவங்களுக்கு இலை போட்டு சோறு போடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? நல்ல ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாமே. தேங்க்யூ. அடுத்த யாரு? இளைய தளபதி விஜய் கூப்பிடலாமா? அப்ப அதுக்கு முன்னாடி வேற யாரை கூப்பிடலாம்? தல அஜித் கூப்பிடலாமா? கண்ணா மூச்சு கண்டுபிடி யாரு? மணி மணி மணி, ஐம் a king maker. தம்பி மயில் வாகனம் அந்த வெளிக்கேட்டை இழுத்து மூடுறான். வந்திருக்கிற எல்லாரும் நல்லா இருந்து வயிறார விருந்து சாப்பிட்டு போகணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. நிஜமாவே உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த சூப்பரான புத்தக திருவிழாக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க. இன்னும் வந்து நிறைய மக்களை எதிர்பார்க்கிறோம். எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் உண்மையிலே நீங்க வீட்டுக்கு போகாம எல்லாரும் நல்லா புக்ஸ் வாங்கிட்டு போய் உங்க பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. நான் பொதுவாகவே எந்த ஒரு விழாவுக்குமே போக மாட்டேன். இங்க வந்திருக்கேன்னா என்னுடைய பங்காளிகளுக்காக தான். என்ன பங்காளிங்களா? தெரிக்க விடலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக யாரை கூப்பிடலாம்? இளைய தளபதி விஜய் கூப்பிடலாமா? இல்ல உங்களுக்காக இளைய தளபதி விஜய் அவர்கள். யாராது? ஏய் மொட்டை பாப்பா, ஆளு இத்தனோண்டு தான் சத்த தப்பர். இதோ இளைய தளபதி விஜய் அவர்கள். இல்ல நானும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், என்னோட சவுண்ட் ஓவரா இருக்குது. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களோ? எனக்கு பயம் இல்ல. ஏன்னா வந்திருக்கிற இடம் திருவாரூர். வேற வேற மாதிரி நண்பா. வந்தாரை வாழ வைக்கும் திருவாரூர்ல வந்துட்டு பயந்தா எப்படி நண்பா? உண்மையிலேயே இங்க இருக்கிற எல்லாரும் என் மாமனுங்க மச்சானுங்க. நான் ஒன்று சும்மா வரலைங்க. உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க தோழனா, உங்க விஜயா வந்திருக்க. எப்படி உங்க விஜயா வந்திருக்க? உண்மையிலேயே இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த சூப்பரான புத்தக திருவிழால நானும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைகளுக்கு எல்லாரும் நல்ல புத்தகங்களை நிறைய வாங்கி கொடுத்து அவங்களை நிறைய படிக்க சொல்லுங்க. ஏய் தம்பி, என்னடா என்ன படிக்கிறீங்க? நல்லா படிப்பியா? ஸ்கூலுக்கு போனீங்களா? அவங்க எல்லாரும் என் பிள்ளைங்க. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சன வெறித்தனா. உண்மையிலேயே உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருவாரூர் மக்கள் எப்படி திருநெல்வேலிக்கு அல்வா ஃபேமஸ், தஞ்சாவூருக்கு பொம்மை ஃபேமஸ் மாதிரி திருவாரூருக்கு தேர் ஃபேமஸ். நம்ம அப்படி விருந்தினர்னு வந்தா தேர்ல வச்சு தேர்ல வச்சு தாங்குற மாதிரி தாங்குவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் திருவாரூர் மக்கள். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற வேற லெவல் நண்பா நீங்க எல்லாரும். ஆனா உண்மையிலேயே அந்த திருவாரூர் பிள்ளைங்க
பார்க்கறதுக்கு தான் சைலண்ட், ஆனா களத்துல இறங்கிட்டா சும்மா வெறித்தனமா இருக்கும். தேங்க்யூ so much. எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. எகைன் இந்த சூப்பரான புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ. நல்ல ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாமே. அடுத்ததா யாரை கூப்பிடலாம்? கவுண்டமணி அவர்களை கூப்பிடலாமா? எத்தனை பேர் கவுண்டமணி பிடிக்கும்? நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாமே. கவுண்டமணி அவர் ரொம்ப பந்தா பண்ணுவாரு. ஸோ வரும்போது போனோட வர்றாரு கவுண்டமணி. அடே போனை எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஹலோ யாரு? அட ட்ரம்பா? சரிப்பா இருக்கட்டும், ஓகே போனை கட் பண்ணு. அது ஒண்ணு இல்ல, அந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேசுறாப்ல, அவர் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணன்றதுக்காக நீங்க வந்தா குடும்பத்தோட வெள்ளை மாளிகையில வந்து தங்கியே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. நம்ம ஊர் மக்களை விட்டுட்டு என்னால எங்க போக முடியும்? நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நேத்து லண்டன் இளவரசர் சார்லஸ் கூட ஒரு மீட்டிங் இருந்தது. ஆனா திருவாரூர்ல இந்த மாதிரி புத்தக திருவிழா இருக்குன்னு சொல்லி மினிஸ்டர் கால் பண்ணி டைரக்டா என்னைய கூப்பிட்டதுனால நான் வந்தேன். தெரியுதுங்களா? நாளைக்கு டெல்லியில ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. என்ன நல்லா கை தட்டுங்க பாப்போம். அடா காந்த கண்ணழகி, சூப்பர். ஐயோ என்ன சைரன் சத்தம் கேக்குது? உண்மையிலே மினிஸ்டர் வந்துட்டாரா? இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் சும்மா. மகாஜனங்களே, பொதுமக்களே, அதை போய் நீங்க மினிஸ்டர் சொல்லிடாதீங்க. ஏன்னா உள்ள கூட்டிட்டு போய் என்ன ஊமா குத்துவாங்க. அதனால அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த யாரு கூப்பிடலாம்? யாரு? என்ன டோராவா? டோரா பூஜை எல்லாம் கூப்பிட முடியாது. வீட்டில் போய் சுட்டி டிவியில பாரு. ஓகே, அடுத்ததா விஜய் சேதுபதியை கூப்பிடலாமா? விஜய் சேதுபதி நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. இல்ல ஆக்சுவலா உண்மையிலே இது மாதிரி ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வரணும்னு சொன்னாங்க. திருவாரூர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த புத்தக திருவிழா இவ்வளோ சூப்பராக நடக்கணும். சத்தியமாக எதிர்பார்க்கல. திருவாரூர் மக்களுடைய மனசு தான் காரணம். எல்லாம் நல்ல பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. பிக் பாஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? பிக் பாஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே லேடிஸ்லாம் பொய் சொல்லக்கூடாது, எல்லாமே பார்த்துருப்பீங்க, தெரியும். கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர். ஒன்றுமே இல்லை. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ன எத்தனை பேர் பார்த்தீங்க? பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்புல, ஒரு ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்புல, வேற ஒன்றும் இல்லை. குமுதா ஆப் என்னாச்சு? தேங்க்யூ ஸோ மச். நல்ல பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓகே, அடுத்தது யாரை கூப்பிடலாம்? யூனிக்கான ஒரு சில வாய்ஸஸ். ஆக்டர் விக்ரம் வாய்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் சாமி படத்தில் போலீஸா இருக்கும் போது ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. ஸோ இதோ உங்களுக்காக விக்ரம் அவர்கள். 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி. டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திருவாரூர் சிட்டி. நீ டியூட்டில இருக்கும்போது தொப்பி போடாத, முடி வெட்டாத, தொப்ப வச்சுக்காத. ஆனா அரசியல்வாதிங்க கிட்ட காசை வாங்கிட்டு அப்பாவி ஜனங்களை ஏமாத்து நினைச்ச போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். பட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த சாமி சாட்சியே இல்லாம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் பெருமாள் பிச்சை, உன்னோட திமிர் என்னன்றதை நீ காட்டிட்ட. ஏன் திமிர் என்னன்றதை நான் காட்டுறேன். நான் போலீஸ் இல்ல. தேங்க்யூ. நல்ல ஒரு பலத்தை கைதட்டல் கொடுக்கலாமே. அடுத்ததா சின்சான் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அங்க பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும் போல. இன்னுமா சின்சான் பாக்குறீங்க? பரவாயில்ல, பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஓகே, இதோ உங்களுக்காக சின்சான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க.
ஏய் சின்சான், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அப்பா இல்லப்பா, எனக்கு ஜலதோஷம் பிடிக்காது, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணாதான் என்னால உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியும். அப்பா நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஏய், அவன் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கறான்ல, நீ வாடா கண்ணா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனை ஹோம்ஒர்க்கை பண்ண சொல்லுங்க. ஐயா, தாத்தா நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர், நீ வாடா கண்ணா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன். தேங்க்யூ so மச். அடுத்ததா வேற யாரை கூப்பிடலாம்? நான் ஒருத்தர் சொல்றேன், சிங்கமுத்து. வடிவேல் கூட ஹலோ வடிவேல், ஆக்டர் வடிவேல் கூட ஒருத்தர் இருப்பாரு. நான் ஒரு வாய்ஸ் பேசினேன் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி டிங்னு உங்க மைண்ட்ல வந்துடும். சிங்கமுத்து அவர்கள், நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். ஹலோ சிங்கமுத்து அவர்கள், வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க. மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷன் அப்படின்னு ஒரு மிஷின் வைப்பாங்கல்ல, அதுல வருவாரு சிங்கமுத்து. அவர் வாய்ஸ் தான் இப்ப பேச போறேன். அவர் நான் பேசுனது யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓகேவா? ஏட்டா ஒரு மூட்டை பூச்சியை கடிச்சா கச்சின்னு அடிச்சு தூக்கி போட்டுக்காய் காலகாலமா அதை அடுக்காம பிடிச்சி ஒரு உரல்ல போடணுமா, அதை உரல்ல போட்டு டக்கு குத்தி ஒரு வாரமா கொல்லணுமா? எட்டடா பித்தலாட்ட இது. தம்பி நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இவங்க 2 பேரு அந்த விஷயத்துக்கு சரிபட்டு வரமாட்டாங்கடா. தம்பி கருப்பா குட்டையா சுருட்ட முடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாத்தீங்களா சார்? நீங்க பாத்தீங்களா? கருப்பா குட்டையா சுருட்ட முடி வச்சு யாரு தெரியுமா? அது நான் தாங்க. என்னையவே நானே ஏன் தேர்றது தெரியுமா? இந்த ஏரியாவில் இவ்வளவு நாளா இருக்கிறோம், எவ்வளவு ஃபேமஸா இருக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் தேர்றேன். அவங்க 2 பேரு அந்த விஷயத்துக்கு சரிபட்டு வரமாட்டாங்கடா. நல்ல ஒரு மருத்துவ கொடுக்கலாமே. அடுத்ததா சிங்கம்புலி அவர்கள், அவரை மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு. இல்லை சிட்டி, சென்னாலப்பட்டி, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, எல்பமஸ், எல்லா ஏரியாலையும் நாம தாண்டி ஃபேமஸ். இவர் யாரும் தெரியுதா? இல்லை சோறு, குழம்பு, ரசம். ஓ, இவரு சிங்கம்புலி அவர்கள். வேற யாருடைய வாய்ஸ் வேணும் உங்களுக்கு? சூர்யா. நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. இல்ல உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு இங்க வந்ததுக்கு. திருவாரூர் புத்தக திருவிழால உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோவை கூட்டு வரலாம் நினைச்சேன், ஆனா அவங்க வரல. ஸோ எல்லாருக்கும் குழந்தைகளை நீங்க நல்லா படிக்க வைங்க, புத்தகங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so மச். உலகநாயகன் கமல் அவர்களை கூப்பிடலாமா? நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியா கவிதை நான் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்தா மட்டும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்குறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய நண்பர் ரஜினி வந்தார், புத்தகங்களை படிக்க சொன்னார். நான் பிக் பாஸ் பண்ணும்போது ஒரு எபிசோட்லையும் எல்லாருக்குமே ஒரு புத்தகத்தை நான் கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்களும் உங்களது பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு உங்கள் உலகநாயகன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so மச். அடுத்ததா நருட்டோ உருட்டோலாம் எனக்கு பேச. நருட்டோ நீ வந்து பேசுறியா? சரி, யாருக்கு மிமிக்ரி கத்து கொடுக்கலாம்? மிமிக்ரி யாரு கத்து கொடுக்கலாம்? தம்பி சிவப்பு சட்டை போட்ட தம்பி, வா சீக்கிரம் வா. என்ன மாதிரி சூப்பரா மிமிக்ரி பண்றது எப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 2 வாய்ஸ் உனக்கு கத்து கொடுக்குறேன், சீக்கிரம் வா. டக்குன்னு யாராவது ஒரு ஆள் சீக்கிரம். சார் யாராவது, சார் நீங்க வரீங்களா? சார் நீங்க, அண்ணா நீங்க வாங்க, அண்ணா நீங்க வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க, ஒரே செகண்ட், ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்குறேன். வாங்க சார், வாங்க. நம்ம ப்ரோக்ராமை நம்ம தான் சக்ஸஸ் பண்ண வைக்கணும். சார் இன்னொரு மைக்கு மட்டும் கொடுங்க சார். சாருக்கு
இப்போ சாருக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தட்ட கொடுங்க. சார் உங்கள் பேர்? என் பேர் பிருத்திவிராஜ் சார். பிருத்திவிராஜ், அடாடா சூப்பர். இவர் பேர் பிருத்திவிராஜ். இவருக்கு நான் என்ன வாய்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ரெடியா? ரெடியா சார்? ரெடி சார். ஓகே, பிரகாஷ் ராஜ் வாய்ஸு. இப்போ நீங்கள் இப்படி வாங்க. உங்களுக்கு பயங்கரமாக தலை வலிக்குது, வாந்தி வருது. எப்படி வாந்தி எடுப்பீங்க சொல்லுங்க? வா. யாரையும் கூப்பிட்றாரு போல வான்னு. இப்படியா வாந்தி எடுப்பீங்க? வா. எப்படி சார் வாந்தி எடுப்பீங்க? பயங்கரமாக வாந்தி வருது. சரி, இப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் மேலேயே எடுத்துப்பீங்க. நல்லா தள்ளி வாந்தி எடுக்கணும், நல்லா சத்தமாக தூரமாக வாந்தி எடுக்கணும். எப்படி வாந்தி எடுப்பீங்க சொல்லுங்க சார்? நல்லா தூரமா வாந்தி எடுக்கணும். எப்படி வாந்தி? மைக்கு பக்கத்தில் வைங்க, மைக்கில் வாந்தி எடுத்துடாதீங்க. இப்போ சொல்லுங்க. வா. அப்படி வாந்தி எடுப்போம்ல, பண்ணுங்க. வாவ். ஓகே, இப்படி வாந்தி எடுத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஓ. என் கூட சேர்ந்தே பண்ணணும். ஓகேவா? கரெக்டா நான் பண்ணும்போது என் கூட சேர்ந்தே பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ரெடி, 1 2. ஓ. என் கூட சேர்ந்து பண்ணணும், எனக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ரெடியா? ஷார்ட்டா பண்ணக்கூடாது, லென்த்தா வாந்தி எடுக்கணும். ரெடியா? ஓ. எடுத்துட்டீங்களா? எனக்கு கேட்கவே இல்லை. எங்க மறுபடியும் பண்ணுங்க. ஓகே, அப்படியே அதே வாய்ஸ்ல வா 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 வா. அப்படி லெஃப்ட்ல வா, ரைட்ல வா. வா வா. என்ன சார் பஸ்ஸா ரிவர்ஸ் எடுக்கிறீங்க? வா 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 வா. இந்த வாய்ஸை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காம நான் விட மாட்டேன். இந்த காதில் வந்து போதும் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கே வாங்க, அங்கே பாருங்க உங்கள் ஃப்ரெண்டு நல்லா கை தட்டி சிரிக்கிறாரு. அவரை வேணா அடுத்த வாய்ஸை கூப்பிடுவோமா? போதும் சார். இதை மட்டும். ஓகே, ஹாய் செல்லம் சொல்லுங்க. ஹாய் செல்லம். யாரை பார்த்து சொன்னீங்க? உங்க செல்லத்தை சொல்ல சொல்லல, பிரகாஷ் ராஜ் வாய்ஸ்ல வாந்தி எடுத்துக்கிட்டு ஹாய் செல்லம். ஹாய் செல்லம். இது முத்துப்பாண்டி கோட்டடை. இது முத்துப்பாண்டி கோட்டடை. ஓகே, நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுக்கலாம் பிருத்திவிராஜ் சாருக்காக. சார் இன்னொரு வாய்ஸ். அப்பா இதுவே போதுன்ட்டாரு. ஓகே, நம்ம நிறைவாக ஒரு 2 வாய்ஸ் மட்டும் பேசி நிறைவு செஞ்சுக்கலாமா சார்? நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுடைய வாய்ஸ்ல நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஆக செந்தமிழ் நாடனும் போதனில இன்ப தேன் வந்து பாயுது காதனில, என் தந்தையர் ஊரனும் மூச்சனில ஒரு சக்தி பிறக்குது மூச்சனில என்பது போல் தலைவர் டாக்டர் கலைஞர் பிறந்த இந்த திருவாரூர் மண்ணில இப்படிப்பட்ட அற்புதமான புத்தக திருவிழாவை 3வது முறையாக வெற்றிகரமாக நடத்துவதில் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே பெருமைப்படுது தான் சொல்லணும். இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அறிஞர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள், மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இது போன்ற மாமேதைகள் எல்லாரும் உருவானதுக்கான காரணம் இந்த புத்தகம் தான். அவங்க புத்தகம் படித்தனால தான் இப்படிப்பட்ட சாதனைகளை பண்ணாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாட புத்தகத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி இந்த வாழ்வியல் புத்தகத்தை நீங்கள் படிக்க சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தமிழக அரசு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மக்களாகிய நீங்கள் வந்து நல்ல உறுதுணை கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அரசு சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமே. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது போன்ற திருவிழாக்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைவாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நல்ல ஒரு கைதறி கொடுக்கலாமே. சவுண்டு பத்தல.
ஸோ இதோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். That is when there is a rituousness in the heart. When there is a rituousness in the heart, there will be the harmony in the home. When there is a harmony in the home, there will be the order in the nation. When there is a order in the nation, there will be the peace in the world. இந்தியாவை சமத்துவமிக்க நாடாக மாற்ற வேண்டியது மாணவர்களாகிய இளைஞர்களாகிய உங்கள் அனைவரின் கடமை. சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் கண்ட வெற்றி மிகப்பெரிய வெற்றி. அது வெறும் மாட்டுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, நம் நாட்டிற்கே கிடைத்த வெற்றி என்று நான் கருதுகிறேன். நதிநீரை இணைப்போம், நாம் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரி புத்தகங்களை வந்து எந்த அளவுக்கு வலியுறுத்தி நீங்கள் படிக்க சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த வாழ்வியல் புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக படிக்க சொல்கிறதுனால கல்லூரி பள்ளி புத்தகங்களை படிக்கும்போது நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுப்பாங்க. இந்த வாழ்க்கை புத்தகங்களை படிக்கும்போது வாழ்க்கையில் நிறைய மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மரியாதைக்குரிய